இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 3:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை 2:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. சுய முன்னேற்றத்திற்கான பாதைகளும் பிறக்கும். இதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணியை பொறுத்தளவிற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. நட்புடனும் சகஜமாகவும் பழகவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று கொடுக்கப்பட்ட செயல்களை எல்லாமே திறம்பட செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சிரமப்பட்டாவது வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த அரசாங்க வேலைகள் வந்து சேரவும் செய்யும். உறவினர்களினால சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாங்க. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பதும் நல்லது. பண விஷயத்துல கராராகவும் இருங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய தாய் தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் ஒரு முக்கியமான நபர் உதவியினால முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இப்பொழுது நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை தருவதாகவும் இருக்கும். மன இறுக்கங்களும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வாங்க. வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விட்டு நீங்க தள்ளி நிற்கவும் வேண்டாங்க. கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குழந்தைகளுடைய விஷயத்துல அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். வரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சில உதவிகள் சாதகமாகவும் அமையுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. புத்திசாலித்தனத்துடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மற்றவர்கள் கிட்ட உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில கவனக்குறைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறுகள் ஏற்படாத வண்ணம் வேலைகளை முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய துணையை என்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று மிதமாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக சில அவசர செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கவனமாகவும் இருங்க. சில வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படலாம். வீடு கட்டும் வேலையில இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வீட்டு வேலைகளும் விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. அரசு வேலைகள்ல பைல்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாங்க. பணப்புழக்கத்துல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதில் முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பதட்டங்கள் இல்லாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லதுதாங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. என்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உறவினர்களின் மூலம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாகவும் இருங்க. 3வது நபருடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பணியாளர்கள் யாராவது என்று பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய முயற்சியினால உங்களுடைய வேலைகள் என்ற சாதகமாகவும் முடியும். சிலருக்கு அரசியல்ல புதிய பதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இனிமையான பேச்சுக்களினால சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக ஆக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல இப்பொழுது ஆதாயத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். இன்று வேள்விகள்ல ஈடுபடுவது, ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். கவனக்குறைவுகளினால பணிகள்ல ஏதாவது தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில ஆதாயமும் உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று சில சரியான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பார்த்து விடலாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றல் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சேமிப்பு கணக்குகள்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துக்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இதனால சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வாகனங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பெண்களுக்கு ஒரு இதமான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிம்மதியான தூக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று உங்கள் காதல் இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை நீங்க புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருந்தாலே போதும். அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தினை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கனிவாக பேசுவதும் நல்லது. யாரையும் என்று எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று ஓரிரண்டு நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். வேலையில கவனத்தை செலுத்தி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு தேர்வு மற்றும் விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களின் மூலம் ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறையும் எடுத்தும் கொள்வீங்க. முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாங்க. இன்று தொழில் மற்றும் வேலைகள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிலருக்கு தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு இன்று சாதகமாக தங்க அமையும். மேற்படிப்பிற்காக பிள்ளைகளுக்காக செலவழிக்க வேண்டியதும் இருக்குங்க. மகிழ்ச்சியும் அனுபவிப்பீங்க. சிலருக்கு ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். இன்று அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. துடிப்புடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. சில சாதனைகளையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களை கேட்கவும் செய்வாங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் என்று கூடுதலாக தங்க இருக்கும். சிலருக்கு நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள் அல்லது ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்லையும் கலந்தும் கொள்வீங்க. பிற மொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று பொது வாழ்வில் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. சேவை மனப்பான்மையுடனும் செயல்படுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆன்மீக செயல்பாடுகள் அல்லது தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகள்ல என்று மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. சின்ன சின்ன தவறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான முறையில நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வீட்டுல சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பணத்தை சிறந்த முறையில கையாளவும் செய்வீங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த டென்ஷன்களும் நீங்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அதே சமயத்துல சில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அறிமுகமில்லாத யாரிடத்திலும் அதிகப்படியான பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சில விளம்பரங்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே நம்பிக்கையும் உண்டாகும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவினால சில முக்கியமான சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்குங்க. தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாங்க. உடன் இருப்பவர்கள் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகளையும் பெற்றுவிடலாம். வேலையில உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால வரவேற்கவும் படும். குடும்பத்தில என்று பரஸ்பர அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில ஏதாவது நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. சில அரசாங்க வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலயம் சார்ந்த திருப்பணிகளுக்காக நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் மேம்படும். சட்டத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதியதாக வாய்ப்புகளும் வந்து சேரும். நேர்மறையான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகள்ல தெளிவும் உண்டாகும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்கள் பிடித்தமானவர்களுடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சில வேலைகளை திட்டமிட்டு தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அதிக அலைச்சல்களின் காரணமாக சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை பளுவின் காரணமாக சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்க தங்க செய்யும். புதியதாக போட்டியாளர்களும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால டென்ஷன்களும் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து அழைப்புகளும் வந்து சேரலாம். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நீங்கள் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒரு செலவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் கால தாமதங்களும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய நிலையில ஏற்றங்களும் உண்டாகும். பிறருக்கு உதவும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து கவனமாக செயல்படுவதும் நல்லது. இணையம் சார்ந்த வர்த்தக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் டிரான்சாக்சன்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுக்கு பணத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சுப செலவுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் கால தாமதங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு சவாலான நாளாகவும் இருக்குங்க. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. என்று உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை சிறந்த முறையில கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். அவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களுடைய மதிப்புமிக்க வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று சில ஆசைப்பட்டு இருந்த பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி, சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மாமன் வழி தரப்புல இருந்து ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன அமைதியையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்படலாங்க. ஒரு சிலருக்கு வங்கி கடன்களை திரும்ப தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்டு நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தொழில் எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன உளைச்சல்களும் நீங்குங்க. என்று பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்தும் பேசுவாங்க. மனைவியின் வழியில இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்தை விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது தாங்க. தொழில்ல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. கடந்த சில நாட்களாக வியாபாரத்துல இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளும் மாறும். பண பரிவர்த்தனை தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவ்வப்பொழுது மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். முயற்சியில எதிர்பாராத சில மாற்றங்களும் ஏற்படலாம். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். உடன் இருப்பவர்களினால மன மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை புரிந்து அதற்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தாமதங்களும் ஏற்படலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில வேலைகளை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லதுதாங்க. இன்று ஏதாவது ஒரு வேலையை திட்டமிட்டு இருந்தீங்கன்னா நடப்பது ஒன்றாகவும் நினைப்பது ஒன்றாகவும் இருக்கலாங்க. ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில உங்களுக்கு இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. என்ற பணிகளை எளிமையாக ஆற்றி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல விதமாக பேசவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றமும் இருக்கும். சில புதிய முதலீடுகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில காணாமல் போன முக்கியமான பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதை பற்றிய செய்திகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில முக்கியமான ஆவணங்களை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதலியுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. கால நேரம் பார்க்காமல் வேலைகளை செய்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்ககிட்ட முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று பிள்ளைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க உங்களுக்காக உதவிகளும் செய்வாங்க. புதிய பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. தொழில் தொடர்பாக நீங்க எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. குடும்ப சிக்கல்களும் தீரும். தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய கூட்டாளிகளையும் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல என்ற அமைதியான சூழலும் உண்டாகும். மற்றவர்களுடைய உதவிகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். என்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு என்ற சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சில தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில என்று உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சிலருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மனதுல தேவையற்ற எண்ணங்களும் ஏற்படலாங்க. இன்ற அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
வருமானத்திற்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும், சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமாக பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு எதிரிகள் கூட உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. அரசு தொடர்பான திட்டங்களின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். சமூக பணி, ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்ப்புகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். வருமானமும் தேவைக்கு ஏற்பவும் இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். அரசு வழியில எதிர்பார்த்த காரியங்களும் கைகூடும். நட்பு வட்டாரமும் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியமும் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய நண்பர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. தகவல் பரிமாற்றத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கலாம். சக பணியாளர்கள் கிட்ட சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று எந்த ஒரு பணியாளர்களையுமே நீங்க எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. சூழ்நிலைகளை நிதானத்துடன் கையாள்வதும் நல்லது. திருமண உறவினை என்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாக தங்க இருக்கும். சில செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோப்பு குத்தகைகள் போன்றவற்றின் வழியாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். விற்பனையில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் நண்பர்களுடைய உதவியினால தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு கடன் சுமைகளும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது சாதகமாகவும் அமையும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. என்று உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தேவையான அளவிற்கு பணம் இருப்பதனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் என்று நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வணிகத்துல கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். பணியிடத்துல யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் ஈடுபடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. நுட்பமான விஷயங்களை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். நல்ல செயல்களையும் இன்று நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். என்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையுங்க. தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்குங்க. கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் பாதுகாப்பற்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இந்த சூழ்நிலையில முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணிகளை மேற்கொள்வதில் கவனமாகவும் இருப்பீங்க. மும்முரமாக வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால வேலையில பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கும் நண்பர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வாக்கு சாதுரியத்தினால புதிய வாடிக்கையாளர்களையும் சேகரிக்கவும் செய்வீங்க. குறுக்கு வழிகளை மட்டும் பணத்தை சம்பாதிப்பதற்கு நினைக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அவசரமான வேலைகளை இப்பொழுதே முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதுல மட்டும் என்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இன்று தொழிலுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அன்றாட செயல்களையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நிதி நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. அரசு தொடர்பான வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அரசாங்க திட்டங்களினால ஆதாயமும் உண்டாகும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வாகன பராமரிப்பு தொடர்பான விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய உதவியினால பிரச்சனைகளும் ஓரளவிற்கு குறையும். எதிலும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் குறையும். பிரச்சனைகளும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க திட்டங்களினால ஆதாயமும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனதிலும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இதன் மூலம் இன்று நன்மைகளையும் பெற்றுவிடலாங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. இதனால ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. புதிய தொழில்களுக்கான வழிமுறைகளை நீங்க கண்டறியவும் செய்வீங்க. பழைய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுக்கான பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடைபெறுங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்று உங்களுடைய வேலைகளும் இருக்கும். மனசாட்சிப்படி செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. சிலருடன் இதனால விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சில பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகள் மற்றும் சில முக்கியமான விஷயங்கள்ல பெற்றோருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய பாதைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றிகரமாகவும் சாமர்த்தியமாகவும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத வரவும் இருக்கும். மனதுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். திட்டமிட்டு இருந்த வேலைகளை திட்டமிட்டபடி முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்று புதிய நம்பிக்கையும் உண்டாகுங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.